ஆகஸ்ட் 24 கோகலே ஹாலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள், இந்திய எதிர்ப்பு போராட்ட தளபதிகள் விருதுநகர் சீனிவாசன், எல் கணேசன், நாவலவன் இருக்கக்கூடிய அந்த மேடையில் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னர் நான் உரையாற்றிவிட்டு கூட்டம் அண்ணா அவர்கள் அற்புதமான உரையை நிகழ்த்தினார்கள். அது முடித்துவிட்டு அவர் சென்ற பின்பு அண்ணன் எல்ஜி அவர்களும் சீனிவாசனும் அறிஞர் அண்ணா வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்துக்கு செல்வோம் என்று என்னையும் அழைத்துக் கொண்டு போனார்கள். அந்த இல்லத்திலே அண்ணா அவர்களை அப்பொழுது சந்தித்த போது அவர் நன்றாக உரையாடி கொண்டு விட்டு, உனக்கு எந்த ஊர், உன் பேச்சும் இன்றைக்கு அபாரமாக இருந்தது என்று கேட்டபோது, நான் நெல்லை மாவட்டத்தில் சங்கரகோயில் வட்டத்தில் இருக்கிற கலிங்கப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவன், மாநில கல்லூரியிலே இப்பொழுது படிக்கிறேன் என்றேன். அப்பொழுது நீ நன்றாக பேசினாய் என்று பாராட்டினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 1964 தொடக்கத்தில் இருந்து 1993 அக்டோபர் வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன். இதே தர்மபுரிக்கு இந்த இயக்கத்தினுடைய சேனாதிபதிகளிலே ஒருவராக திகழ்ந்த அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்கம் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களோடு இந்த தர்மபுரியிலே வந்து நான் பேசியிருக்கிறேன். இந்த மாவட்டத்திலே பல இடங்களில், சேலம் மாவட்டத்திலும் பல இடங்களில் வீரபாண்டியார் என்னை அழைத்துக் கொண்டு திமுக மேடைகளிலே பேச வைத்தார். அந்த இயக்கத்தில் அப்பொழுது நெல்லை மாவட்ட செயலாளரான வழக்கறிஞர், பின்னாளில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியான அண்ணாச்சி ரத்தினவேல் பாண்டியனிடம் நான் ஜூனியர் வக்கீலாக போய் சேர்ந்தேன். நாள்தோறும் திமுக பொதுக்கூட்டம் நடக்கும். மாவட்ட செயலாளர் போகிற போது என்னையும் அழைத்துக் கொண்டு போவார். என்னை அரை மணி நேரம் பேச சொல்லிவிட்டு அவர் 10 நிமிடம் பேசி கூட்டத்தை முடித்து விடுவார். மாவட்டம் எங்கும் இருக்கின்ற திமுக தோழர்கள் என் மீது மிகுந்த பாசமும் பற்றும் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் 25 முறை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டங்களிலே கலந்து கொண்டு ஜெயிலுக்கு சென்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட மொத்தத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் நான் சிறையில் இருந்திருக்கிறேன். மிசா கைதியாக பாளை சிறையிலும் சேலம் சிறையிலும் 1 வருட காலம் நான் அடைக்கப்பட்டு, தமிழ்நாட்டிலேயே முதலாக கைதான திமுக காரன் நான் தான். தமிழ்நாட்டிலேயே கடைசியாக விடுதலை செய்யப்பட்டவனும் நான் தான், சேலம் சிறையிலே இருந்து. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக போராட்டங்களிலே ஈடுபட்டது மட்டுமல்ல, இந்தியை எதிர்க்க அரசியல் சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் கோவை மாநாட்டிலே அறிவித்த போது, நெல்லையிலே சட்டத்தை கொளுத்துவோம் என்னுடைய பெயரை அந்த மாநாட்டிலே உச்சரித்தார் கலைஞர் அவர்கள். நான் சட்டத்தை எரிக்கப் போகிறேன் என்று சுவரட்டியை நெல்லை மாவட்டம் ஊராவிலும் ஒட்டினார்கள் கழக தோழர்கள். அப்படி இருக்கும்போது நாளை மறுநாள் சட்டத்தை கொளுத்த வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகம் அப்பொழுது அன்பகத்திலே இருந்தது. அரசினர் தோட்டத்திலிருந்து அரசு திமுகவை வெளியேற்றியது. ஆகவே அன்பகத்திலே தான் அப்பொழுது கட்சி நடத்தப்பட்டது. அங்கு சென்றேன். கலைஞர் அவர்களும் நாவலர் அவர்களும் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த அவர் நீலநாராயணன் என்னை தனியாக அழைத்து, என்னுடைய முரசொலியை பார்த்தீர்களா என்று கேட்டார். நான் பார்க்கவில்லை என்றேன். சட்டத்தை கொளுத்துவோர் பட்டியலில் உங்கள் பெயர் எடுக்கப்பட்டு விட்டது. எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு தகவலுக்காக சொல்லுகிறேன் என்றார். நான் மனம் உடைந்தவனாக, கலைஞர் அவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு புறப்பட்ட போது வழக்கம் போல பின் இருக்கையிலே பின் சீட்ல
நான் உட்கார்ந்திருந்தேன். எனக்கு அடுத்த அண்ணன் முரசொலி மாறன் உட்கார்ந்திருந்தார். கலைஞர் அவருடைய வீட்டு வாசலிலே கார் நின்றதும் அண்ணன் மாறன் அவருடைய காரை நோக்கி சென்று அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். நான் மாடி படிகளிலே கலைஞர் ஏறுவதற்கு முன்பாக ஓடி சென்று முதல் படியிலே நின்று கொண்டு அவரை பார்த்து வணங்கினேன். என்ன என்ன இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் என் பெயரை எடுத்தீங்க? சட்டத்தை கொளுத்துவோர் பட்டியல் என்று கோவை மாநாட்டில் என் பெயரை அறிவித்து விட்டு இப்பொழுது என் பெயரை முரசொலியிலே நீக்கிவிட்டார்களே, நான் சட்டத்தை ஏன் கொளுத்தக்கூடாது என்றேன். இங்கே 10 எம்எல்ஏக்களின் பதவியை வானுல அதிகாரம் என்று சொன்ன சபாநாயகர் திமுக எம்எல்ஏக்கள் பதவியை பறித்துக் கொண்டார். உங்களுடைய ராஜ்யசபா எம்பி பதவியையும் அங்கே பறித்து விடுவார்கள். அங்கே நீங்கள் நாள்தோறும் பேசுகிறீர்கள். மாறன் சொன்னார், சட்டத்தை கொளுத்தினால் எம்பி பதவி பறிபோய்விடும், அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்னார். அதனால் தான் உன் பெயரை எடுத்து விட்டேன் என்றார். அண்ணே, நெல்லை மாவட்டம் பூராவிலும் நான் சட்டத்தை கொளுத்துவேன் என்று சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள். நெல்லை சந்திப்பிலே பெரிய போர்டு வைத்திருக்கிறார்கள். நான் சட்டத்தை எரிக்காவிடில் அங்கே டீ கடை வாசலில் நின்று கொண்டு ஒலிபெரி கீழே சிங்கம் போல் கர்ஜித்தானே, அவன் எங்கே போனான்? சட்டத்தை கொளுத்தினால் பதவி பறிபோய்விடும் என்று அச்சப்பட்டு ஓடிவிட்டான் கோளை என்று விமர்சிக்கிற போது அங்கே நின்று கொண்டிருக்கிற திமுக தொண்டன் வெட்கத்தால் தலைகுனிவானே. அந்த நிலை எனக்கு வர வேண்டுமா? நான் சட்டத்தை கொளுத்துவேன், நீங்கள் தடுத்தாலும் கொளுத்துவேன். என்னை தொலைபேசியில் அழைக்காதீர்கள், உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் என்று இரு கரங்களையும் எடுத்து கும்பிட்டு வணங்கிவிட்டு நான் நேரடியாக என் இல்லத்துக்கு சென்றேன். தொலைபேசியில் அழைப்பார்கள் என்று ரிசீவரை எடுத்து கீழே வைத்து விட்டேன். அப்ப செல்போன் எல்லாம் கிடையாது. எனக்கு எந்த செய்தியையும் அவரை சொல்லவிடக்கூடாது என்று மாலை ரயிலே நெல்லைக்கு புறப்பட்டேன். கோயில்பட்டியில் இறங்கி கரிங்கப்பட்டிக்கு சென்று வழக்கம் போல எதுவாக இருந்தாலும் என் தாயின் காலடிகளே, நபிகள் நாயகம் சொன்னதை போல தாயின் காலடிதான் சொர்க்கம் என்றாரே, அந்த தாயின் காலடியிலே விழுந்து வணங்கிவிட்டு நான் முக்கியமான வேலையாக திருநெல்வேலிக்கு செல்லுகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு நெல்லைக்கு வந்தேன். அப்பொழுது திமுக மாவட்ட செயலாளராக இருந்த TAK லக்குவணன், எனக்கு ஒரு தந்தி வந்திருக்கிறது, நீங்கள் சட்டத்தை எரிக்க கூடாது, அதை அனுமதிக்க கூடாது என்று அங்கே இருந்து பேராசிரியர் பெயரிலே தந்தி வந்திருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், எனக்கும் கணிக்கப்பட்டி வீட்டுக்கு தந்தி வந்திருக்கிறது, மடித்து பாக்கெட்டிலே வைத்திருக்கிறேன், என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். உங்களுக்கு வந்த தண்ணி என்கிட்ட கொடுங்க, அதையும் நாரா வச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன், சட்டத்தை கொளுத்துவேன், அதை யார் கருத்தாலும் நான் நிற்க மாட்டேன் என்று. மறுநாள் அரசியல் சட்டம் புதிய புத்தகம் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து அதிலே 17ஆம் அத்தியாயத்தை ஆர்டிகிள் 17 ஹிந்தி shall be the official language in Devanagari script என்று இருக்கிறதே, அந்த பக்கங்களை கிழித்துக் கொண்டு மேடை ஏறி DIG ஜாஃபர் அலியும் SP பாண்டியரும் தொலைவிலே நிற்க, ஆயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு நிற்க, அரசியல் சட்டத்தை எடுத்து அங்கே தீப்பெட்டியில் இருக்கிற தீக்குச்சியிலே உரசி மெழுகுவர்த்தியிலே அந்த சுடரை ஏற்றிக் கொண்டு அந்த சுடரா நான் கையிலே வைத்திருந்த அரசியல் சட்ட பிரிவை தூக்கி காட்டி, இப்பொழுது நான் கொளுத்த போவது இந்தியாவின் அரசியல் சட்டம், இதோ கொளுத்துகிறேன் என்று நெருப்பு வைத்தேன். நெருப்பு வைத்து விட்டு சொன்னேன், அந்த தாள் எரிந்து சாம்பலாகும் என்று சொன்னேன். ஓடும் மேகங்களே, நீங்கள் சென்னை சிறைச்சாலையில் இருக்கிற என் தலைவர் கலைஞரிடம் சொல்லுங்கள், உங்கள் தம்பி அரசியல் சட்டத்தை திருநெல்வேலி சந்திப்பிலே நெருப்பிலே கொளுத்தி விட்டார் என்று அவரிடம் சொல்லுங்கள். பாடி சொல்லும் பறவைகளே, நீங்கள் சென்னை சிறையில் இருக்கிற டாக்டர் கலைஞரிடத்திலே போய் உங்கள் தம்பி சட்டத்தை கொளுத்தி விட்டார் என்று சொல்லுங்கள் என்று பேசிவிட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு ஒரு கடிதம் கலைஞருக்கு எழுதினேன்.
அதில் திருக்குறளின் படைச்செருக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறளை எடுத்து எழுதி உயிரே போவதாக இருந்தாலும் வேந்தனே தடுத்தாலும் மானத்துக்காக போராடுகிற வீரர்கள் சோர்வடைய மாட்டார்கள் என்ற பாடலையும் எழுதி வள்ளுவரப்படி சொன்னார். வேந்தனே தடுத்தாலும் அதை மீறுவார்கள் வீரர்கள் என்று. அதுபோல அரசியல் சட்டத்தை கொளுத்தினேன் என்று எழுதியிருந்தேன். 1000 விளக்கு உசேன் நான் சிறையிலிருந்து வந்த பிறகு சொன்னார், ஜெயிலிலே நம்ம தலைவர் அவர்கள் ஒரு நாள் என்னை அழைத்து, உசேன் தம்பி எழுதியிருக்கிற கடிதத்தை பார் என்று நீங்கள் எழுதிய கடிதத்தை என்னிடம் கொடுத்தார்கள். அதை வாசித்து பார்த்தேன். இவ்வளவு வீரமும் உரமும் கொண்ட தோழர்கள் நம் கட்சியிலே இருக்கிற போது நம் இயக்கத்தை யார் என்ன செய்துவிட முடியும் என்று கலைஞர் கேட்டார். இந்த சட்டத்தை கொளுத்தியது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலே ஒரு காங்கிரஸ் அமைச்சர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, திமுக காரர்கள் கோழைகள், சட்டத்தை கொளுத்தினால் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், கட்சிக்கு தடை வரும் என்று பயந்து நாங்கள் சட்டத்தை கொளுத்தவில்லை, வெறும் தாளைத்தான் கொளுத்தினோம் என்று அந்த திமுக தரப்பிலிருந்து அறிக்கை தரப்பட்டது. அது கோழைகளினுடைய இருப்பிடம் என்று பேசினார். நான் அந்த அமைச்சரை பார்த்து எழுந்து, could you yield for a minute? எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள், நான் குறுக்கிட வேண்டும் என்று. அவர் உட்கார்ந்து விட்டார். நான் சொன்னேன், தாளை கொளுத்தவில்லை, அரசியல் சட்டத்தை தான் கொளுத்துகிறேன் என்று போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையிலேயே நான் அரசியல் சட்டத்தை கொளுத்தினேன். இப்பொழுது இந்த பாராளுமன்றத்து அரங்கத்திலே சொல்லுகிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் அரசியல் சட்டத்தை தான் கொளுத்தினேன், இது தேவைப்பட்டால் இனியும் கொளுத்துவேன் என்று நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்பை, பெருமையை, அதனுடைய சாதனையை எடுத்து சொல்லுகிற வழக்கம் எனக்கு கிடைத்தது. இந்திய அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்த்து 49 சட்டம் டாக்டர் அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு அந்த அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பகுதியை இவர்கள் கோழைகள் திமுகவினர் என்று சொன்னாரே, அவரை பார்த்து சொன்னேன், மிஸ்டர், ஐ ஹேவ் பேண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அரசியல் சட்டத்தை நடுத்தருவிலே போட்டு கொளுத்தியவன் நான் என்று இந்த ராஜ்யசபாவிலே, அப்பர் ஹவுஸிலே இப்பொழுது சொல்லுகிறேன். நாங்களா கோழைகள்? நாங்கள் நெருப்பு ஆற்றிலே நீந்தி வந்தவர்கள், தீக்குளித்து மடிந்தவர்கள், என் கண்மணிகள், கழக கண்மணிகள் என்று சொன்னபோது அவர் மறுப்பே பேச முடியவில்லை. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிசா கொடுமையிலும் ஓராண்டு சிறையில் இருந்து விட்டு 77 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருச்சிக்கு தெற்கே திமுக கழகம் ஒரு இடத்தை தவிர எந்த இடத்திலும் ஜெயிக்கவில்லை. ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயித்தது, நான் வாக்களித்த சங்கரன்கோயில் தொகுதி. அப்பொழுது கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் உழைப்பு, உங்களுடைய பாடுபட்ட தன்மை திருச்சிக்கு தெற்கே சங்கரன்கோயிலை ஜெயிக்க வைத்தது என்று சொன்னார். 78 அவர் என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பினார். மீண்டும் 84 அனுப்பினார். மீண்டும் 90ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்த பிறகு அப்பொழுதும் 3வது முறையாக என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். நான் மாநிலங்களவையில் மொத்தம் 1565 தடவை பேசியிருக்கிறேன். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அந்த ஆங்கில உரைகளை எல்லாம் நான் அச்சுக்கு கொடுத்து 5 வாரியமாக இந்த ஆண்டின் கடைசியில் தலைநகர் டெல்லியில் வெளியிடுவது என்று தீர்மானித்திருக்கிறேன். அந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் அதிக நாட்கள், ஏறத்தாழ 5 ஆண்டுகள் சிறைவாசம், 6000-7000 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன். மதுவை ஒழிப்பதற்காக, ஜாதி மத பூசலை தடுப்பதற்காக, மனிதாபிமானம் காப்பதற்காக, உலகுவாழ் தமிழர்கள் உயர்வதற்காக நான் எங்கே தாவரவழியாற்ற கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும்
பல மாவட்டங்கள் வழியாக சென்று மீண்டும் பொடாவிலே நான் கைது செய்யப்பட்டு 19 மாதம் வேலூர் சிறையிலே இருந்துவிட்டு வெளியேறிய பின் மீண்டும் ஒரு நடைபயணம் பொருளையாற்றங்கரையிலிருந்து தலைநகர் சென்னை வரையிலும் முன்பு செல்லாத மாவட்டங்களுக்கெல்லாம் சுற்றி சென்று 1300 கிலோமீட்டர் நடந்து அதற்கு பிறகு மதுவை ஒழிப்பதற்காக 3 முறை நடைபயணம் நடத்தி ஏறத்தாழ 6500 கிலோமீட்டர் தூரம் இந்த மண்ணை என் பாதங்களால் அளந்திருக்கிறேன். இந்த மண் செந்தமிழ் நாட்டின் பூமி, தமிழ் வளர்த்த பூமி, செந்தமிழை சீர்படுத்திய பூமி, மூவேந்தர்கள் முடிசூடிய மன்னர்களாக ஆண்ட பூமி. இந்த பூமியை நான் காலால் அளந்திருக்கிறேன். தமிழ்நாட்டை நான் மடிந்ததற்கு பிறகு இந்த மண்ணில் தான் நான் புதைக்கப்படுவேன். அப்பொழுது என்ன வாசகம் எழுத வேண்டும் என்பதையும் நான் மனதிலே செதுக்கி வைத்திருக்கிறேன். ஆக என் பொது வாழ்வு போராட்டங்கள் நிறைந்தது. போராட்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எனக்கு புதியவை அல்ல. நான் அத்தனையும் தாங்கிக் கொண்டவன், அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவன். பேசும்போது சொன்னார், வன்னி காடுகளுக்கு சென்று உலகத்திலேயே இவருக்கு நிகரான போராளி யாரும் கிடையாது. பிடல் காஸ்ட்ரோ இல்லை, கிடையாது. செகுவேரா இல்லை, கிடையாது. ஹோசிமின் இல்லை, கிடையாது. லெனின் இல்லை, கிடையாது. மாவோ இல்லை, கிடையாது. ஆனால் அவர்களை எல்லாம் மீறி ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் வன்னிக்காடுகளிலிருந்து முப்படைகளை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கின்ற, ஆயுத போராட்டம் நடத்துகின்ற என் தலைவன் பிரபாகரன் தான் உலகில் சிறந்த போராளி என்று நான் பேசிவிட்டு அந்த வன்னிக்காட்டிலே இருந்து அங்கே போவதற்கு முன்பு கலைஞர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி என் நண்பன் குளத்தூர் ஜமீன்தார் சண்முக சிதம்பரத்தில் இந்த கடிதத்தை கொண்டு போய் 6:45 மணிக்கு கோபாலபுரத்தில் நாளை காலையில் கொடுங்கள் என்று அந்த கடிதத்திலே எழுதும் போது தொடக்கத்தில் மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று கலைஞர் எழுதிய சங்கத்தமிழினுடைய வாசகங்களையே தலைப்பாக வைத்து 3 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நான் இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும் போது வன்னி காடுகளுக்குள் நான் நடந்து கொண்டிருப்பேன். ஆனால் என்னால் கழகத்துக்கு கடுகளவும் தீங்கு வர அனுமதிக்க மாட்டேன். அதைவிட என்னை நான் பலியிட்டுக் கொள்வேன் என்று அவருக்கு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டுத்தான் நான் அங்கே வன்னிக்காட்டுக்கு சென்றேன். திரும்பி வருகிற போது நான் வரவேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்று பிரபாகரன், அண்ணன் இதுக்கு மேல நீங்க தங்க வேண்டாம், 23 நாள் ஆச்சு, நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்க. தமிழ்நாட்டில் திமுக பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டிருக்கிறார். ஈழத்துக்கு சென்றதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். எனக்கு வந்துவிட்டது தகவல். நீங்கள் போங்கள். நான் போக மாட்டேன், இங்கேயே இருக்கிறேன் என்றேன். 1 லட்சம் இந்திய ராணுவம் சுற்றி வளைத்திருக்கிறது. பலத்த யுத்தம் ஒரு 2 மாதத்துக்குள் வரப்போகிறது. உங்களை இப்போது அனுப்பாவிட்டால் பிறகு எப்பொழுதுமே அனுப்ப முடியாது என்றார். அதனால் என்ன, எனக்கு போக விருப்பம் இல்லை. அரசியல் என்பது எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டேன். நான் போக மாட்டேன், உங்களோட இருப்பேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நானும் மடிவேன் என்று சொன்னபோது அவர் ஏற்கவில்லை. நான் அக்காளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே. என் வீட்டிலே எத்தனையோ முறை வந்து உணவருந்தி விட்டு போனவர் பிரபாகரன். அவர்களே சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் பேபி சுப்பிரமணியத்திடம், உங்க அண்ணன் பிரான்சுக்கும் போகல, லண்டனுக்கும் போகல, போய் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் எங்க போயிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் உங்களுடைய ஈழ வன்னிக்குத்தான் போயிருக்கிறார். போன வேலை முடித்து விட்டால் உடனே அவரை திரும்ப சொல்லுங்கள் என்று உங்கள் துணைவியாரும் எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். நீங்கள் போய்த்தான் தீர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உங்களை நீக்குவதற்குரிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்ன பின்பு நான் திரும்பி வந்தேன். வாருகிற வழியிலே எவ்வளவோ சோதனைகள். அங்கே வல்வெட்டித்துறையை நோக்கி சென்ற போது கடலிலே படகிலே இருந்து கரையிலே இறங்குவதற்கு முன்பு
இங்கேயே நீங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு புலிகள் 9 பேரும் அதிலே ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டான். சரத் என்ற பீட்டர் கென்னடி என்னை காப்பாற்றுவதற்காக. அப்பொழுது அங்கே இருந்து வல்வெட்டித்துறையிலிருந்து திரும்ப சென்னைக்கு வருகிற போது படகிலே இருக்கக்கூடிய 2 இன்ஜின்கள் பழுதுபட்டு விட்டன. ஒரு இன்ஜின் தான் வேலை செய்தது. நாங்கள் ஆகவே என்னை கைது செய்ய வேண்டும் இருந்த கோஸ்ட் கார்ட்ஸ் 2:30 மணி வரை இருந்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் பிள்ளையார் கடலை விட்டு. எங்கள் படகிலே இருக்கக்கூடிய அந்த தொலை தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, வேலை செய்யவில்லை. அங்கே விடியற்காலை 3:30-4 மணிக்கு கடலில் கரையோரம் சென்று அங்கிருந்து ஒரு விடுதலை புலி தம்பியை உள்ளே போய் புறப்பட்ட இடத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்பினோம். அவர் போய்விட்டு வந்து கோஸ்ட் கார்ட்ஸ் 2:30 மணிக்கு எல்லோரும் போய்விட்டார்கள். இப்பொழுது போலீசார் யாரும் இல்லை, இப்பொழுது நாம் செல்லலாம் என்று இடுப்பளவு தண்ணீரில் நாங்கள் நீந்திக் கொண்டே கரைக்கு வந்து அதற்கு பின்னர் அங்கே இருந்த அவர்களுடைய மாருதி வேனில் உளுந்தூர்பேட்டை வழியாக சென்னைக்கு சாயங்காலம் இரவு 7 மணிக்கு வீடு போய் சேர்ந்தேன். மறுநாள் காலையில் அண்ணன் கலைஞர் அவர்களை போய் பார்த்தேன். பிரபாகரன் எனக்கு எழுதியிருந்த கடிதத்தில் எங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் இனத்துக்கு துரோகம் செய்கின்ற போது தன் உயிரை பொருட்படுத்தாது மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு இங்கே வந்த அண்ணன் வைகோபாலசாமியினுடைய தியாகத்தை நினைக்கும் போது நான் இந்த தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக 1000 முறை நான் சாகலாம் என்று எழுதியிருந்தார். அதைவிட ஒரு பட்டயம் என் வாழ்க்கையில் யாரும் கொடுக்க முடியாது. பிரபாகரன் கொடுத்த பட்டயம். அது மட்டுமல்ல, நான் புறப்படும் போது அங்கே 58, 57 விடுதலை புலிகளையும் 7 புலிப்படை தளபதிகளையும் வரவழைத்து அண்ணரை பத்திரமாக அழைத்துக் கொண்டு போக வேண்டும். நீங்கள் முதலில் 25 பேர் ஒரு அணியாக செல்லுங்கள். ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வழியிலே ராணுவம் இல்லை என்று தகவல் சொன்ன பிறகு அண்ணனை மற்றவர்கள் அழைத்து வரட்டும் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், அண்ணனுக்கு வலது பக்கத்திலே 2 புலிகளும் இடது பக்கத்திலே 2 புலிகளும் முன்னாலும் பின்னாலும் 4 பேர் சுற்றி வளைத்துக் கொண்டே செல்லுங்கள். பக்கவாட்டிலிருந்து புல்லட் வந்தால் அது உங்கள் மீதுதான் படும், அண்ணனை காப்பாற்றி விடலாம் என்று யோசனை சொன்னார். நான் அவரிடம் கேட்டேன், அப்படி 5000, 10,000 ராணுவம், இந்திய ராணுவம் விடுதலை புலிகளை போரில் எதிர்கொள்ளும் போது ஒருவேளை புலிகள் தோற்று போய் அத்தனை பேர் சயனைடு குப்பிகளை கடித்து அங்கேயே மாண்டு போவார்கள். என்னை பிடித்துக் கொண்டு போய் சித்திரவதை செய்யும் ராணுவம் என் விரல் ரகங்களிலே சயனைடு குப்பியை தாருங்கள் என்று கேட்டபோது அதிர்ந்து போன பிரபாகரன், இப்படி நீங்க கேட்பீங்க நான் நினைக்கவே இல்லையே. சரி புட்டம்மான், ஒரு சிவப்பு கயிறு எடுத்துட்டு வா. ஒரு நூலிழை போன்ற ஒரு கயிறை அவர் சிறப்பு கயிறை கொண்டு வந்தார். தன்னுடைய சட்டை பையிலே எல்லோரும் ஒரு சயனைடு குப்பியை தான் வைத்திருப்பார்கள். பிரபாகரன் 2 சயனைடு குப்பிகளை ஒன்றாக கட்டி அந்த 2 சயனைடு குப்பிகளையும் அவர் சட்டை பையிலே வைத்திருப்பார். அதை வெளியே எடுத்தார், 2ஐயும் பிரித்தார். அதில் ஒரு சயனைடு குப்பியிலே இந்த சிவப்பு கயிற்றை கட்டி என் கழுத்திலே அவருடைய திருக்கரங்களால், அந்த வீர திருமகனுடைய திருக்கரங்களால் என் கழுத்திலே அணிவித்தார். கிட்டு சொன்னார், இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்கவில்லை. எங்களுக்கெல்லாம் சயனைடு குப்பியை கொடுத்திருக்கிறார். யார் கழுத்திலும் அவர் தன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய சயனைடு குப்பியை எடுத்து கட்டியதில்லை. இது உங்களுக்காகவே படைக்கப்பட்ட புதிய வரலாறு என்று சொன்னார். அந்த கடிதமும் நான் திருச்சி மாநாட்டில் வெளியிட்டேன். ஒரு பத்திரிகை கூட ஒரு வரி அதை பற்றி எழுதவில்லை. வாழ்க பத்திரிகை ஜனநாயகம், வாழ்க பத்திரிகை சுதந்திரம். அப்பொழுது நான் அவரிடம் அந்த சயனைடு குப்பியை கட்டிக் கொண்டு வந்த நான் அதை இன்னமும் பத்திரமாக ஒரு இடத்திலே வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அதைவிட பெரிய பெருமை எதுவும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 93 அக்டோபர் 3ஆம் தேதி ஒரு செய்தியை செய்தியாளர்களிடம் வெளியிட்டு தலைவரையே கொலை செய்ய புலிகள் முயற்சிக்கிறார்கள்,
வைகோவினுடைய அரசியல் லாபத்துக்காக என்று மத்திய சர்க்காருடைய உளவுத்துறை ஒரு கடிதத்தை தமிழ்நாட்டிலிருந்து தயாரித்து டெல்லிக்கு அனுப்பி, டெல்லியிலிருந்து இந்த கடிதத்தை முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அனுப்பி, கலைஞருக்கு பாதுகாப்பு கொடுங்கள், இந்த அறிவிப்பு ஊர்ஜிதமாகாதது, ஆனாலும் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் அதை ஜெயலலிதா மிக சாதுரியமாக போலீஸ் பட்டாளத்தை கோபாலபுரம் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அப்பொழுது நான் அந்த செய்தியை அறிந்து இத கட்சியிலே நீடிக்க முடியாது என்று நான் நெஞ்சம் குமுறி 1000 நச்சுப்பாம்புகள் என்னை கொத்திவிட்டன, 1000 பேர்கள் என்னை கொத்திவிட்டன, என் உலகம் சூன்யமாகிவிட்டது, நான் இருளின் மத்தியிலே நிற்கிறேன், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் அண்ணன் கலைஞர் அவர்களே, நான் விபீஷணனை போல் ஒரு நாளும் செயல்பட மாட்டேன், கும்பார்ணனை போல் உங்கள் பக்கத்தில் இருந்து உயிரை கொடுப்பேரே தவிர நான் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்ய மாட்டேன் என்று நான் எழுதி அனுப்பினேன். ஆயினும் தீபாவளி காலையில் விடிந்தால் தீபாவளி முதல் நாள் மாலையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நான் நீக்கப்பட்டேன். நீக்கப்பட்ட அந்த செய்தி வரும்போதுதான் நொச்சிப்பட்டி தண்டபாணியும் இடிமலை உதயனும் மேலப்பாளையம் ஜஹாங்கீரும் உப்பிலியாவரும் வீரப்பனும் கோவை காமராஜபுரம் பாலனும் தீக்குளித்து அவர்கள் மடிந்தார்கள். அப்படி உருவானதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி, எம்எல்சி பதவி எதிர்பார்த்து என் பின்னால் வராதீர்கள், கிடைக்காது. என் பின்னால் வந்தால் வேர்வை துளிகள், கண்ணீர் துளிகள், இரத்த துளிகள், அவை தழுப்பி நிற்கின்ற போர்க்களங்கள் தான் என் பின்னாலே இருக்கும். அதற்கு சித்தமானவர்கள் என்னோடு வாருங்கள், இல்லையே அங்கே திமுகவிலே இருந்து விடுங்கள் என்று டேவிட் கல்யாண வீட்டிலே வரவேற்புரையிலே இதை சொல்லி எல்லா பத்திரிகைகளும் என்னுடைய பேச்சை அறிக்கையாக வெளியிட்டன. அப்பொழுது நான் இந்த சூழலில் ஊர் ஊராக செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை 1994 மே 6ஆம் தேதி கழகத்துக்கு சூட்டி காஞ்சிபுரத்திலே மறுமலர்ச்சி மன்றத்தை 42 அறிஞர் அண்ணா அமைத்திருந்தார். அந்த நினைவில் மறுமலர்ச்சி திமுக என்று பெயர் சூட்டி அண்ணா சொன்னார், காலப்போக்கில் இந்த கொடியில் கருப்பு வண்ணம் குறைந்து சிவப்பு வண்ணம் உயர்ந்துவிடும், பெரிதாகிவிடும் என்று அண்ணா சொன்னார். அதை நினைவிலே வைத்துக் கொண்டு எங்கள் கட்சியின் கொடியை சிவப்பு, கருப்பு, சிவப்பு என்று 3 பரிமாணங்களிலே அமைத்திருந்தேன். இந்த கொடி அப்படித்தான் மே 6ஆம் தேதி அங்கே அறிவிக்கப்பட்டது. அதன் போது என் முன்னால் லட்சக்கணக்கானவர்கள் வந்தார்கள். எழுச்சி பேரணி ஏப்ரல் 16 தலைநகர் சென்னை, அதுவரை கண்டிராத ஊர்வலம். முதல் நாள் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6:45 வரை அந்த பேரணி வந்த வண்ணம் இருந்தது. நான் பேச ஆரம்பிக்கும் போது ஆதவன் உயரே எழுந்து விட்டான். தன் செம்பற் கிரணங்களை வான வீதியிலே வீசிவிட்டு சூரியன் எழுந்து விட்டான். நான் பேசி முடிக்கும் போது 7:30 மணி காலை. அதற்கு பிறகுதான் நான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஊர் ஊராக சென்றேன். நான் திமுக கழகத்தை எதிர்க்கவில்லை, ஜெயலலிதாவை எதிர்த்து அதற்காகத்தான் நான் இயக்கம் நடத்தப் போகிறேன் என்று கடற்கரையிலே அறிவித்தேன். திமுக கழகத்தை ஒரு வார்த்தை குறை சொல்லி நான் பேசவில்லை. அதன் பிறகு நான் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பு 3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது. அப்பொழுது எங்களோடு உடன்பாடு வைப்போம் என்று சொன்ன ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், நான் பாம்புரோ ஹோட்டலிலே அவருக்காக காத்திருக்கிறேன். மறைந்த நண்பர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸை அங்கே வரவிடாமல் தடுத்துவிட்டு, நீங்கள் அவனை போய் பார்க்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு வந்து என்னுடைய அறையிலே நுழைந்து, டாக்டர் ராமதாஸ் உங்களை பார்க்க வரமாட்டார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியும் ஜனதா கட்சி மட்டும் எங்களோடு கூட்டு வைத்துக் கொண்டது. பனகல் பார்க்கிலே
முதல் தேர்தல் அறிவிப்பு கூட்டம். யாரெல்லாம் வந்திருந்தார்கள்? மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் தோழர் EMS நம்பூதிரிபாடலுக்கு வந்தார். ராம்விலாஸ் பாஸ்வான் டெல்லியில் இருந்து வந்தார். BP சிங் வாழ்த்து கடிதம் அனுப்பினார். நான் பனகல் பார்க்கிலே பேசி முடித்துவிட்டு என்னுடைய சொத்து கணக்கை பத்திரிகைகளுக்கு விளம்பரமாக கொடுத்துவிட்டு என் சொத்து கணக்கை இதோ மக்களிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் புறப்பட்டேன். டிரைவர் துரை இப்பொழுது இறந்து விட்டார். அவரை போன்ற அசகாய சூரன் ஓட்டுநர்களிலே உலகத்திலே இருக்க முடியாது. 28 வருடம் நான் கார் ஓட்டினான். கார் பனகல் பார்க்கில் இருந்து தர்மபுரியை நோக்கி கிருஷ்ணகிரியை நோக்கி புறப்பட்டது. முதல் மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் தான். நாங்கள் மேடையை விட்டு இறங்கி காரில் ஏறியவுடன் ஒரு 200 மீட்டர் தான் சென்றிருப்போம். ஒரு பெரிய பன்றி குறுக்கே பாய்ந்து டயர்ல அடிபட்டு, வழக்கமாக பன்றி அடிபட்டால் சாகாது, அது எப்படியும் தப்பித்து பிழைத்து போய்விடும். ஆனால் அன்று அந்த பன்றி உள்ளே நுழைந்து சக்கரத்துக்கு கீழே சிக்கி மடிந்து போனது. அப்பொழுது டிரைவர் துரை கோயிலுக்கு செல்கிறவன். அவன் நம்பிக்கை வைத்திருப்பவன். எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அவன் சொன்னான், எடுத்த எடுப்பிலேயே சகுனத்தடை ஆயிடுச்சு, பன்னியில் வந்து செத்து குறுக்க வந்து செத்து போச்சு, உங்க பயணத்துக்கு இது எதிர்ப்பாகல இருக்குன்னு. முட்டாள் மாதிரி உளராத, பன்னி குறுக்க வந்தது, சக்கரம் தேவி செத்து போச்சு, அதனால என்ன, நம்ம பயணம் தொடங்க நேராக கிருஷ்ணகிரிக்கு விடு. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஹோட்டலுக்கு எதிரே ஒரு இடத்தில் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்திருந்தார் மாவட்ட செயலாளர். அங்குதான் முதலாக இந்த மாவட்டத்தில் தான் நான் என் பயணத்தை, தேர்தல் பிரச்சார பயணத்தை தருமபுரி மாவட்டத்தில் தான் நான் தொடங்கினேன். அப்பொழுது கிருஷ்ணகிரி வருகிற போது கொட்டும் மழை, அதுவரை இல்லாத பேய் மழை பெய்தது. அந்த மழைக்கு மத்தியிலே நின்று நான் பேசினேன். அது நினைவுக்கு வந்தது. நேற்று நான் தர்மபுரியை நோக்கி வருகிற போது மழை கொட்டியது இடைவெளியிலே, எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. எவ்வளவு பலத்த மழை கிருஷ்ணகிரியிலே. அப்படி என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில முடிவுகள் தவிர்க்க முடியாமல் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகளில் ஒன்றுதான், நான் அப்பொழுது வாஜ்பாய் அவர்களை நேசித்தேன். அவர் என்னை மகன் போல நடத்தினார். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அது பிழை என்று நான் சொன்னேன். அதற்கு என்னை கடுமையாக நிந்தித்து பல பேர் பதிவு போட்டிருக்கிறார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என் நெஞ்சு பார்க்காத அம்புகளா? என் முதுகில் அல்ல, நெஞ்சிலே குத்திய அம்புகள் எத்தனை, நெஞ்சிலே பாய்ந்த ஈட்டிகள் எத்தனை. அவ்வளவும் பதிவு போடும் போது என்னை எவ்வளவு இழிவாக சித்தரிக்க முடியுமோ அப்படி சித்தரித்து, இவன் ஜாதி வெறி பிடித்தவன் என்று சொல்லி அபாண்டமான பொய்களை, பட்டியல் இனத்துக்கு நான் ஏதோ விரோதி போற பதிவுகளை போட்டு, அதை தொலைக்காட்சி வாதங்களிலே அதையே சொல்லி, அந்த தொலைக்காட்சி வாதங்களிலே கலந்து கொள்கிற பலருக்கு நான் நண்பனாக இருந்திருக்கிறேன். அவர்களுக்கு சோதனை வந்தபோது அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறேன். ஆனால் நான் நன்றியை எதிர்பார்க்கவில்லை. அவர்களே என்னை கடுமையாக நிந்திக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக மிக மோசமாக என்னை சித்தரிக்கிறார்கள். ஜாதி மதம் இல்லை என்ற உணர்வோடுதான் மாநில கல்லூரியிலே நான் சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, பேச்சு போட்டி நடந்த போது நான் பேசுகிறேன். வானும் கடலும் எங்கள் எல்லை என்று சொல்வது போல, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் மலையும் கடலும் எங்கள் கூட்டம் என்று அந்த பேச்சின் போது இந்த பாடலை உச்சரித்தேன். அப்படிப்பட்டவன் நான். என் இல்லத்தில் எல்லா சமூகத்தினரும் வருவார்கள், உட்கார்வார்கள். அருந்ததியர் சமூகம், பிஆர் சமூகம், பிஎல் சமூகம், யாராக இருந்தாலும் வீட்டுக்கு உள்ளேதான் வர வேண்டும் என்று சொல்வேன். அங்கே போடப்பட்டிருக்கிற நாற்காலிகளிலே உட்கார வைப்பேன். அப்பொழுது நான் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணனை பேரறிஞர் அண்ணா அவர்கள் 4 பக்க கடிதத்திலே பாராட்டியிருந்தார். சிறையில் இருந்த போது அண்ணா அவர்கள் அந்த கிருஷ்ணனை பொள்ளாச்சி எம்பியாக ஆக்கினோம். அவர் பட்டியல் இனத்திலே பிஎல் வகுப்பை சேர்ந்தவர். அவர் என்னை விட்டு போகவில்லை.
எல் கணேசனும் செஞ்சி ராமச்சந்திரனும் துரோகம் செய்த போதும் அவர் என்னை விட்டு விலகவில்லை. அதை போல டாக்டர் சதன் திருமலைக்குமாரை வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறோம். நான் இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிற போதும் 2 தொகுதிகளாவது பட்டியல் இனத்திலே இருக்கட்டும் என்றுதான் நான் கருதினேன். இந்த மணிவேந்தன் இங்கே உணர்ச்சி பொங்க வீர முழக்கமிட்டு விட்டு சென்றார். அவர் என் உடம்பராத தம்பியாகத்தான் நினைக்கிறேன். என் வீட்டின் உதவியாளர் சந்துரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் தான். வீட்டுக்குள்ளே சமையல் அறைக்கு வருவார், உணவருந்தும் டைனிங் டேபிளுக்கு வருவார், என் படுக்கை அறைக்கு வருவார். நான் எந்த வித்தியாசமும் யாரிடமும் பார்த்ததில்லை. சாதி மதங்கள் பூசலற்ற தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று 1200 கிலோமீட்டர் நான் நடந்தவன். என்னை என் மீது பழி சுமத்துவதற்காக இப்படி சொல்லுகிற போது கொள்கைகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் என் வாழ்க்கையில் 61 ஆண்டுகளை பொதுவாழ்விலே கழித்து விட்டேன். 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில், 31 ஆண்டுகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில், 61 ஆண்டுகள் என் வாழ்க்கை தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தான் பயன்பெற்றிருக்கிறது. எவராலும் வெளியேற்ற முடியாத ஸ்டெர்லைட் நச்சாலையை எதிர்த்து மறியல், போராட்டம், உண்ணாவிரதம் என்று தொடர்ந்து இருந்துவிட்டு பிறகு ஹைகோர்ட்டிலும் வழக்கு தொடுத்து நானே 7 மணி நேரம் வாதாடினேன். கே வேணுகோபால் ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக வந்து வாதாடினார், சுப்ரீம் கோர்ட் லாயர். நான் 7 மணி நேரம் பேசினேன். அப்பொழுது வேணுகோபால் சொன்னார், நீங்கள் எல்லாம் இந்த தொழிலுக்கு அங்கே வந்திருந்தால் எங்களை போன்றவர்களுக்கு கொஞ்சம் வேலை போயிருக்கும் என்று பாராட்டித்தான் சொன்னார். அப்படித்தான் ஸ்டெர்லைட்டை எதிர்த்தேன். பின்னர் ஹைகோர்ட் மூட சொன்ன போது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினார்கள். சுப்ரீம் கோர்ட்டிலும் போய் நான் வாதாடினேன். மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு திரும்ப அனுப்பப்பட்டது. 2.5 மணி நேரம் பேசினேன் ஹைகோர்ட்ல. அந்த நீதிபதிகள் இருவரும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். விமான நிலையத்தில் ஒரு நாள் நான் உட்கார்ந்திருக்கிற போது ஒரு கணவனும் மனைவியும் அங்கே வந்து உட்கார இடம் தேடிய போது நான் எழுந்து அடுத்த நாற்காலிக்கு போய்விட்டு அவர்களை உட்கார வைத்தேன். 6 அடி உயரம் ஆஜானுபாகவான தோற்றம், திருப்பதியிலே முட்டையடித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்னை பார்த்து, உங்களை போன்றவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர வேண்டும், கையாண்டாங்க. அப்பொழுதுதான் தமிழ்நாடு தொழில் வளமாகும் என்றார். யாருன்னு தெரியல, நம்முடைய எம்பி ஆகிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு. நம்மளை போய் முதலமைச்சர் உங்களை பார்க்கறேன்னு சொல்றாரு. இவன் எதுக்கு இவ்வளவு 5 டன் ஐசிய என் தலையில வைக்கிறான், இவன் யாருன்னு தெரியலையே என்று யோசித்துக் கொண்டிருந்த போதே அவன் விசிட்டிங் கார்டை என்னிடம் கொடுத்தான். அனில் அகர்வால், சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர், ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்தா குரூப், இதான் இந்த துண்டு சீட்டிலே. ஓ, நீதான் ஸ்டெர்லைட் முதலாளியா என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்த போது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ப்ளீஸ் கம், என் பக்கத்தில் வாங்க என்று சோர்வோரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். என்னன்னு கேட்டேன். நீங்க ஸ்டெர்லைட்டை பற்றி தவறான தகவல்களை பெற்று குழம்பி போயிருக்கிறீர்கள், அதை கிளியர் பண்ணணும். எங்கேயா வர சொன்னாலும் நான் வரேன், ஒரு 1/4 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசணும் என்று கேட்டான். உலக கோடீஸ்வரர்களில் ஒருவன். என் கட்சியிலே 10 கோடியை திரட்டுவதற்கே நாங்கள் படாத பாடுபட வேண்டியிருக்கிறது. ஒரு தேர்தலுக்கு அவ்வளவுதான் 9 கோடி 10 கோடி வரும். ஆனால் அங்கே 365 கோடி என்று ஒருவர் இப்பொழுது புது கணக்கு சொல்லுகிறார். 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிற்சங்கங்களை, திமுக தொழிற்சங்கத்தை நம்முடைய தொழிற்சங்கம் என்று சொல்லி பின்னர் இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போன பின்பு தன்னுடைய பெயரிலேயே அறக்கட்டளை அமைத்து அந்த 300 கோடி ரூபாய் சொத்துக்களையும் தன் பெயர் அறக்கட்டளைக்கு மாற்றிக் கொண்டாரே, அவரிடம் தினமும் நீங்கள் பேசுகிறீர்களா? இது நியாயம் அல்லவே. இங்கே வெளிநாடுகளிலே இருந்து என்னை பற்றி கேவலப்படுத்தி போடுகிற பதிவுகளோடு அவர்களோடு தினமும் தொடர்பு கொள்கிறீர்களே என்று நான் கேட்டபோது எந்த பதிலும் சொல்லாமல் வெளியேறிவிட்டு பின்னர் நான் அப்படித்தான் பேசினேன். திருப்பூர் துரைசாமியுடன் பேசினேன், வல்லம் பஷீரோடு பேசினேன், தினந்தோறும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் பேசுவேன்.
அப்படியானால் எங்கள் குற்றச்சாட்டை நீங்கள் நிர்வாக குழுவிலே மறுக்கவில்லையே. இயக்கத்துக்கு துரோகம் செய்ய நினைப்பவர்களோடு நாள்தோறும் தொடர்பு கொண்டிருப்பதற்கு பெயர் என்ன? தியாகமா அல்லது துரோகமா? அதை பற்றி பரவாயில்லை. அதன் பிறகு இந்த இயக்கத்தை தேர்தல் காலத்தில் பிஜேபியோடு தொடர்பு வைத்திருந்தேன், அதிமுக அலையன்ஸிலே இருந்தேன். அப்பொழுது அது தவறாக போய்விட்டது. புடா சிறைச்சாலையிலே 19 மாத காலம் அடைபட்டு கிடந்து விட்டு பின்னர் அதே கட்சியோடு கூட்டு வைத்தது கடுமையான கேள்விகளை எல்லோரும் எழுப்பினார்கள். அப்பொழுது இயக்கத்திலே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் விலகி போய்விட்டார்கள். அவர்கள் திமுகவோடு இருந்தால் சீட் கிடைக்காது, அதிமுகவோடு போனால் 40 சீட் கிடைக்கும், 35 சீட் கிடைக்கும், நம்ம கட்சி 25 இடத்துல ஜெயிக்கலாம். இந்த முடிவை நீங்கள் எடுக்காவிட்டால் கட்சி இதோடு அழிந்து விடும் என்று அவைத்தலைவராக இருந்தவர், மீண்டும் 2வது முறை அவைத்தலைவராக வந்தவர் 2 பேர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், தரைப்படை தளபதி என்று தனக்கு மகுடம் சூட்டிக் கொண்டவர், இவர்கள் எல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள். நான் குறிப்பிட்ட அந்த திருப்பூர்காரர்கள் உட்பட அதிமுக போனா 25 எம்எல்ஏ ஆகலாம். உங்க பெருமைக்காக, உங்களுடைய பேருக்காக இந்த கட்டத்தில் நீங்கள் திமுகவோடு நாம் இருக்க முடியாது, இது செய்ய வேண்டும் என்று திருச்சி மாநாட்டுக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த என்னை, திமுக மாநாட்டுக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த என்னை அந்த முடிவை மாற்ற செய்தது இயக்கத்திலே என்னோடு இருந்த தலைமை நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் சுயநலத்துக்காக இதை ஏற்க மறுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆகவேதான் அந்த கூட்டணியில் போய் சேர வேண்டி வந்தது. அதன் பிறகு நான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அதிமுகவோடு உறவில்லை, ஒற்றில்லை என்று நான் வெளியே வந்தாலும் மிக குறுகிய காலத்தில் அங்கே நான் பிஜேபி அலையன்ஸில் இருந்தபோதுதான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்க்க மத்திய அரசு முடிவு செய்தது, பத்திரிகையிலே வந்தது. 24 தொழிற்சங்க தலைவர்கள் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதி செந்தில் அதிபர் மூலமாக என்னிடம் கொடுத்தார்கள். நான் பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு கண்டு வரவில்லை, நான் அவர் வீட்டுக்கு தொலைபேசியிலே பேசினேன். நான் பேசுகிறேன் வைகோ, என்னை பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கொடுங்கள், இன்று இரவு அல்லது நாளை காலையில் நாளையோ நான் பார்க்க வேண்டும் என்றேன். அவர் சற்று உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்ன அவருடைய செக்ரட்டரி ஒரு அரை மணி நேரம் கழித்து என்னை அழைத்து நாளை மாலை 5 மணிக்கு நீங்கள் வந்து விடுங்கள், பிரதமரை சந்திக்க வில்லத்துக்கே வந்து விடுங்கள் என்றார். நான் 4:30 மணிக்கே போய்விட்டேன். வெளிவிவகார அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் வந்தார். நான் இறுக்கமாக முகத்தை பார்த்து, ஆர் யூ ஆங்கரி வித் மீ, என் மேல ரொம்ப கோபமா உங்களுக்கு, எப்படி இருக்கீங்க? நான், யூ ஆர் ஏ கிரேட் லீடர், யூ ஆர் ஏ கேபினெட் மினிஸ்டர், ஐ ஆம் நோபடி. நீங்க பெரிய பதவியில் இருக்கீங்க, நான் ஒண்ணுக்கு மத்தவன், உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன்? ஏன் இவ்வளவு கோபமா பேசுறேன்? கோபம் இல்லைங்க, செத்து மடிகிறான் தமிழன், நீங்க $10 லட்சம் நாங்க சிங்கள அரசுக்கு கொடுப்போம் சொல்லி கொழும்புலே முந்தா நாள் அறிவித்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே அழைப்பு வந்துவிட்டது பிரதமரிடமிருந்து. நான் சென்ற போதே அவர் ஜஸ்வந்த் சிங்கை வர சொல்லி இருக்கிறார், ஒருவேளை ஈழ பிரச்சனையாக இருக்கும் என்று கருதி. உள்ளே போய் உட்கார்ந்தவுடன் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, ஒரு 2-3 ஸ்வீட்டு, 2-3 காரம் உள்ள பிளேட்டு, அப்படித்தான் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் கொடுப்பாங்க. கொண்டு வந்தார், என்னிடம் கொண்டு வந்து நீட்டும் போது எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். உடனே வாஜ்பாய் அங்கிருந்து கூல் கூல் யுவர் செல்ஃப், டேக் த ஸ்நாக்ஸ். நான் சொன்னேன், இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு டீயை சாப்பிட்டா 7 நிமிஷம் போயிடும், எனக்கு பேச கிடைத்திருக்கிற வாய்ப்பில் 7 நிமிடத்தை இழந்து விடுவேன், எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். இந்த மந்திரி, உங்களுடைய கேபினெட் இருக்க மந்திரி முந்தா நாள் கொழும்பிலே $10 லட்சம் நிதி உதவி செய்வோம் சிங்களவர்களுக்கு என்று அறிவித்து விட்டு வந்திருக்கிறார். உங்களை கேட்டாரா? நீங்கள் எப்படி சொன்னீர்களா? எப்படி சொல்லலாம் ஜஸ்வந்த் சிங்? அது மட்டுமல்ல,
ஈரோடு மாநாட்டுக்கு நீங்கள் யாரும் போகக்கூடாது என்று அத்தனை தலைவர்களுக்கும் ஒரு தொலைபேசியிலே பேசி, வைகோ நடத்துகிற மாநாடு புலிகள் ஆதரவு மாநாடு, அங்கே நீங்கள் போகக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். இதுவா நீங்கள் எனக்கு செய்கிற உதவி என்று கேட்டேன். உடனே வாஜ்பாய் சொன்னார், மிஸ்டர் ஜஸ்வந்த், immediately you talk to Advani in London and you tell him that the Prime Minister wants he should attend to the Erode conference. ஈரோடு மாநாட்டுக்கு நீங்கள் போக வேண்டும் என்று வாஜ்பாய் நான் சொன்னதாக நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள். மற்ற எல்லா தலைவர்களுக்கும் தொலைபேசியிலே என்னுடைய உண்மைய கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் தாராளமாக ஈரோடு மாநாட்டுக்கு போகலாம் என்று அத்தனை தலைவர்களுக்கும் திரும்ப டெலிபோன் செய்யுங்கள் என்று சொன்னபோது ஜஸ்வந்த் சிங் குலுங்கி போனார். ஒரு பிரதமரை வைத்துக் கொண்டு அவருடைய கேபினெட் மந்திரியை பார்த்து இப்படி பேசுகிற துணிச்சல் தமிழ் தாய் எனக்கு தந்தது, இந்த தமிழ் மண் எனக்கு தந்தது. அதன்படிதான் அவரிடத்திலே அதே போல இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை முதலாளிமார்கள் வடநாட்டு முதலாளிமார்களிடம் ஒப்படைக்க முடிவெடுத்து விட்டீர்களே, அது எங்கள் மண் நெய்வேலி, எங்கள் பூமி, அங்கே சிந்தப்பட்ட வியர்வை தமிழர்களின் ரத்தம், அது அதிக லாபமூட்டுகிற ஒரு மத்திய சர்க்கார் அண்டர்டேக்கிங். அதை ஏன் நீங்கள் தனியார் வடநாட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த கடிதத்தை படியுங்கள். 24 தொழிற்சங்கங்கள் பிஜேபி உட்பட கையெழுத்திட்டிருக்கின்றன என்றேன். அதை கொஞ்ச நேரம் பார்த்தார். எங்க பீகார்ல போய் வைகோ எனக்கு சுவீகார புத்திரன், என் வளர்ப்பு பிள்ளைன்னு பேசுறீங்களே, இதுவா உங்கள் வளர்ப்பு பிள்ளைக்கு நீங்கள் செய்கிற உபகாரம்? தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செய்தேன், மதிமுக என்ன செய்தது என்று வரலாறு கேட்குமே. நான் தமிழ்நாட்டுக்காக சேவை செய்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு இதைவிட ஒரு கட்டம் வராது. கொஞ்ச நேரம் யோசித்தார். பிறகு சொன்னார், டோன்ட் வரி வைகோ, வைகோஜி, NLC will not be privatized, அது தனியார் மயம் ஆகாது. சொன்னவுடன் நான் நன்றி உணர்ச்சி ததும்பியவனாக இதை பத்திரிகைகளுக்கு சொல்லட்டுமா என்றேன். இங்கிருந்தே சொல்லுங்கள் என்றார். அங்கிருந்து இந்து பத்திரிகையின் டெல்லி தலைமை அலுவலகத்துக்கு தொலைபேசியில பேசினேன். NLC will not be privatized. Prime Minister Vajpayee has assured Vaiko என்று நீங்கள் செய்தி வெளியிட வேண்டும் என்று சொன்னேன். எங்கிருந்து பேசுகிறீர்கள் என்று கேட்டார். பிரதமருக்கு பக்கத்தில் இருந்து தான் பேசுகிறேன் என்றேன். மறுநாள் இந்து பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் தலைப்பு செய்திக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கட்டி, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கப்படாது, பிரதமர் வைகோவிடம் உறுதிமொழி என்று வந்தது. என்னை நெய்வேலிக்கு அழைத்து சென்று அனைத்து சங்கங்களும் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த தேர்தலில் கூட வழக்கமாக திமுக கோட்டையான நெய்வேலியில் திமுகவை விட என் வேட்பாளருக்கு அதிக ஓட்டுகளை அவர்கள் போட்டார்கள். இது சரித்திரம். ஆகவே தமிழ்நாட்டுக்காக முல்லை பெரியாறு அந்த பிரச்சனையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை மறியல், எத்தனை உண்ணாவிரதம். 648 ஊர்களுக்கு நானும் கம்பம் அப்பாசம் சென்று அவன் கேரளத்துக்காரன் வெள்ளிக்கு கட்டிய அணையை இடித்து விடுவான் முல்லை பெரியாறில். இங்கே 2,80,000 ஏக்கர் பாசனம் இழக்கும், 2 கோடி மக்கள் குடிக்க தண்ணீரின்றி தவிப்பார்கள் என்பதை ஊர் ஊராக போய் சொல்லு. லட்சக்கணக்கானவர்களை கம்பம் பள்ளத்தாக்கிலே திரட்டி அந்த கம்பம் பள்ளத்தாக்கிலே நான் எல்லோர் மத்தியிலும் முல்லை பெரியாரை பற்றி விளக்கி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. முல்லை பெரியாரை காப்பாற்றினேன். ஆக நான் தமிழ்நாட்டுக்காகத்தான் சேவை செய்திருக்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை பாதுகாத்து கொடுத்ததை போலவே நியூட்ரினோ கொண்டு வர நரேந்திர மோடி துடிக்கிறார். நியூட்ரினோ வந்தால் தேனி மாவட்டம் அழியும், கேரளத்தின் இடுக்கி அணையும் உடையும், வெள்ளிக்கு அணையும் உடையும். ஆகவே இதை நாம் அனுமதிக்க கூடாது என்று நடைபயணம் நான் புறப்பட்ட போது தமிழக முதலமைச்சர், ஆக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் பழநெடுமாறனும் எங்களை வழியனுப்பி வைக்க புலி வில் கயல் கொடி, மதிமுக கொடி அல்ல, அந்த கொடியை ஏந்தி கொண்டு நடைபயணம் புறப்படும் போது பொறுமனை உயரத்துக்கு நெருப்பு தளல் எழுந்தது.
யாரோ ஒருவன் தீக்குளித்து விட்டானே என்று நான் பதறி போனேன். பூமிநாதன் ஓடி போய் அந்த தீக்குளித்த இடத்துக்கு பக்கத்திலே கிடந்த விசிட்டிங் கார்டை கொண்டு வந்தார். சிவகாசி ரவி மாவட்ட இளைஞரின் துணை அமைப்பாளர் ஒரு பிரஸ் வைத்திருந்தான். அவன் தான் தீக்குளித்திருக்கிறான். நாங்கள் அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு அவனை கொண்டு போய் சேர்த்த போது அவன் முகம் கருகவில்லை, கண்கள் கருகவில்லை. நான் போனவுடனே பார்த்து புன்முறுவல் செய்தான். அட பாவி, உன் மனைவியும் 2 பிள்ளைகளும் தான் நிற்கிறாங்களே, ஏன்டா அப்படி செஞ்ச? தீக்குளிச்ச, இவங்களுக்கு அனாதைகளாக்கிட்டு போறியே, எதுக்கு நீ தீக்குளிச்ச? அண்ணே, நீங்க எவ்வளவு பாடுபடுறீங்க, உங்களை பற்றி கேவலமா பதிவுகள் போடுறாங்க, நீங்க செய்யற எந்த தியாகமும் மக்களுக்கு தெரியாது. நான் தீக்குளித்து இறந்தால் இந்த போராட்டத்தை பற்றி அதிலே எழுதுவார்கள், அதற்காக தீக்குளித்தேன் என்றான். மடையா, இதுக்கா போய் தீக்குளிச்ச என்று சொன்னேன். மறுநாள் அவன் ஆவி அடங்கியது, அவன் உயிர் போயிற்று. சடலத்தை எடுத்துக்கொண்டு போய் மயானத்திலே கொண்டு போய் வைக்க நானும் உடன் சென்றேன். நடைபயணத்தை நிறுத்தி வைத்திருந்தேன். அதை போலவே அதற்கு பிறகு காவிரி பிரச்சனைக்காக தளபதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் நடத்திவிட்டு கடலூரில் வந்து கடைசி கூட்டம் நானும் பேசினேன். தஞ்சாவூருக்கு சென்றேன். தமிழ்நாடு ஹோட்டலில் தங்கினேன். காலையில் எழுந்து காப்பி அருந்தியவாறு தொலைக்காட்சியை பார்த்தேன். அதிலே a youth by name Saravana Suresh has committed self-immolation. He is in deathbed. சரவண சுரேஷ் என்கின்ற இளைஞன் விருதுநகருக்கு பக்கத்தில் சோழக்கரை மேட்டில் பெட்ரோலை தண்ணீர் ஊற்றி தீ வைத்துக் கொண்டான். மரணப்படுக்கையில் இருக்கிறான் எழுதியிருந்தார்கள். நான் என் மனைவிக்கு தொலைபேசியிலே, யார் இந்த சரவண சுரேஷ்? நம்ம என்னுடைய பிரதர்லா மனைவியின் அண்ணன் ராமாஞ்சத்தின் மகனா? ஆமா, அவன் தான் செஞ்சிட்டான். அடப்பாவி, ஒவ்வொரு தேர்தலிலும் அவன் தானே எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லா உதவியும் செய்வான். மேடைக்கு வர மாட்டான், 6 அடி உயரம் இருப்பான். எதற்காக அப்படி தீக்குளித்தான் என்று கேட்டேன். அவன் வீட்டிலே 1 வாரமாக சொல்லியிருக்கிறான், மாமாவை பத்தி ரொம்ப கேவலமா பத்திரிகையில போடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க. நியூட்ரினோ எதிர்ப்பு வந்து அவன் மகனுக்கு ஷேர் வாங்குவதற்காக, நியூட்ரினோவிலே ஷேர் வாங்குவதற்காக அவன் நடைபெறும் போகிறான் என்று ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போட்டிருந்தார்கள். அதையும் படித்துவிட்டு என் மைத்துடன் சரவண சுரேஷ் தன் மனைவியிடம் சொல்லியிருக்கிறார், அவர் செய்யற தியாகம் எல்லாம் மக்களுக்கு ஒன்றும் தெரியல, கேவலமா போடுறாங்களே, இது எப்படி தாங்கிறதுன்னு அழுகிட்டே இருந்தானா. அதை சொல்லித்தான் அவன் தீக்குளித்து அங்கே வருந்த போது நான் சென்றேன் தஞ்சாவூர்லிருந்து மதுரைக்கு. பேச்சு அடங்கிவிட்டது, கண்கள் மூடிக்கொண்டன, பேச முடியவில்லை அவனால். மாமா கிட்ட சொல்லாதீங்க, நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கான், வேன்ல கொண்டு போகும்போது ஆஸ்பத்திரியிலே சேர்க்காதீங்க. இறந்து விட்டான். மறுநாள் பெருமாள் வட்டியிலே மயான கடைக்கு கொண்டு சென்று அவனை சுட்டெரித்தோம். என் குடும்பம் ஒரு உயிரை தந்திருக்கிறது தமிழகத்துக்காக. என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் தீக்குளித்து இறந்திருக்கிறார். நான் தமிழ்நாட்டுக்காக செய்த சேவைகளில் இந்த இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதற்காக காவிரி தீரம் பூராவிலும் நான் சுற்றி சுற்றி வந்தேன். அங்கே நான் சொன்னேன், காவிரியிலே குறுக்கே அணை கட்டப் போகிறார், மேகதாது அணை கட்டப் போகிறார். முதலாக அறிவித்தது கிருஷ்ணகிரியிலே 1000 பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்த பொழுது இந்த கிருஷ்ணகிரியில் தான் நான் சொன்னேன், அவன் மேகதாது அணை கட்டப் போகிறான், நம் வாழ்வு அழிந்துவிடும், காவிரி தீரம் நாசமாகும், பஞ்ச பிரவேசமாகும், தஞ்சை மண்டலம் பட்டினி பிரவேசமாகும். ஊர் ஊராக சென்று நான் பிரச்சாரம் செய்தேன். கட்சி கொடியை காரிலே கட்டவில்லை, கட்சி கொடிகளை எங்கும் நான் அனுமதிக்கவில்லை. திமுக, அண்ணா திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அத்தனை கட்சி செயலாளர்களும் நான் போகிற ஊரில் எல்லாம் எனக்கு டர்க்கி டவல் போட்டார்கள், சால்வை போட்டார்கள். காரணம், நான் ஓட்டும் கேட்கவில்லை, என் கட்சியின் பெயரை உச்சரிக்கவும் இல்லை. அப்படி பாடுபட்டுத்தான் நான் முதல் நாள் பேசி, இந்த மீத்தேன் அலுவலகம் தஞ்சாவூர் நகரத்திலே இருக்கிறது, நீ மரியாதையாக இதை காலி செய்துவிட்டு போகிறாயா அல்லது உன் அலுவலகத்தை நாங்கள் அடித்து நொறுக்கட்டுமா என்று கேட்டேன். மறுநாள் காலையில் 4 லாரிகளை கொண்டு வந்து மீத்தேன் அலுவலகம் காலி செய்யப்பட்டு எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். முதல் நாளிலேயே இது தமிழகத்துக்காக செய்த சேவை.
அப்படித்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் தமிழகத்தின் தேவைகளை நாடாளுமன்றத்திலே சொல்லி காமராஜர் மணிமண்டபம் கட்ட அரசு அனுமதிக்கவில்லை, மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை. அங்கே கன்னியாகுமரி மாவட்டம் கொந்தளித்தது. நான் வாஜ்பாய் அவர்களிடம் சென்றேன். அவர் ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே அவர் பிரதமர் பதவியை இழந்திருந்த நேரம் என்னன்னு கேட்டார். காமராஜர் மணிமண்டபம் கன்னியாகுமரி கடற்கரையிலே கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்கவில்லை என்றேன். He's a great leader. I am really surprised and shocked. நீங்க இப்ப சொல்லுங்க என்ன, அவர் சுரேஷ் கோவி அவருக்கு மினிஸ்டர் என்விரான்மென்ட் மினிஸ்டருக்கு போன் பண்ணி வைகோவை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், அவர் சொல்ற காரியத்தை செஞ்சு கொடுங்க என்று அவருக்கு தொலைபேசியிலே சொன்னார். அவர் செக்ரட்டரிஸ் எல்லாம் கூப்பிட்டார். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு, கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் வரைக்கும் எந்த கட்டிடமும் மேல் கட்டக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிறகு பார்த்துக்கிறாயா, பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரியா நம்ம அனுமதி கொடுக்க சொல்லி என்று அனுமதி எனக்கு வழங்கினார். நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தொலைபேசியிலே நாளை பந்தை ரத்து செய்யுங்கள் பிரதம மந்திரி அறிவித்து விட்டார். ஆகவே நீங்கள் மணிமண்டபத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது, காமராஜர் மணிமண்டபத்துக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சட்டமன்றத்திலே கேள்வி கேட்டார்கள். முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் எழுதி சொன்னார், இன்றைக்கு ஒரு அறிக்கையை டெல்லியில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்ம உறுப்பினர் முன்பு வைகோபாலசாமி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதிலே கடற்கரையிலே காமராஜர் மணிமண்டபத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டது என்று அறிவித்திருக்கிறார். அவர் சொல்வது பொய்யாக இருக்காது, உண்மையாகத்தான் இருக்கும் என்று சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொன்னார். அந்த காமராஜர் மணிமண்டபம் எழுவதற்கு நான் தான் காரணமாக இருந்ததற்கு இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கே பசிபிக் சமுத்திரத்தில் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் தமிழர்கள் தவித்த போது மன்மோகன் சிங் டாக்டர் பிரைம் மினிஸ்டர் அவரிடத்திலே சொன்னேன், அங்கே தமிழர்கள் சிக்கி தவிக்கிறார்கள், மற்ற நாடுகள் எல்லாம் அங்கிருந்து கிராண்ட் கேமன் தீவிலிருந்து அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள், ஆனால் எங்களை காப்பாற்ற நாதி இல்லை, நீங்கள் உடனே நடவடிக்கைகள் என்றேன். அவர் வாஷிங்டனிலே இருந்தார். மன்மோகன் சிங் ரோமன் அவருடைய அங்கே இருந்த தூதர் என்னிடம் தொலைபேசியிலே பேசி பிரைம் மினிஸ்டர் சொன்னார், கிராண்ட் கேமன் தீவுக்கு இங்கு இருந்து நாங்கள் விமானங்களை அனுப்புகிறோம், கப்பலையும் அனுப்புகிறோம், அந்த 512 தமிழர்களையும் காப்பாற்றி விடுவோம் என்றார்கள். காப்பாற்றி கொடுத்தவன் நான். அதற்காகத்தான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆக தமிழுக்காக அரசியல் சட்டத்தை மீண்டும் கொள்தரேறிட்ட போதும், தமிழர்களுக்காக வாதாட நேர்ந்த போதும், நான் என்னுடைய செல்வாக்கல்ல என் மீது பிரதமர் வைத்திருந்த நம்பிக்கையை வைத்து ஒவ்வொரு காரியத்திலும் இப்படி செயல்பட முடிந்தது. ஆகவே தமிழகத்துக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழக வாழ்வாதாரங்களை காக்கவும் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கருவியாக பயன்படுத்திக் கொண்டு பாடுபட்டு வந்திருக்கிறேன். இனியும் பாடுபடுவேன். இந்த மூச்சு அடங்குகிற வரையில், என் தொண்டை குழியிலே ஜீவன் இருக்கும் வரையில், என் நாசியிலே சுவாசம் இருக்கிற வரையில் நான் இந்த மண்ணுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் ஈழ தமிழர்களுக்காகவும் உலக தமிழர்களுக்காகவும் நான் பாடுபடுவேன். அதை சத்தியவாக்காக இந்த இடத்திலே சொல்கிறேன். என் மீது பழிச்சொற்கள் வரலாம். பழிக்க ஆளாதவர்கள் யார்? உலகின் மாமனிதர்கள், இயேசு கிறிஸ்து உள்ளிட்ட கிறிஸ்துநாதர்கள் சாதாரணமானவர்களால் தூற்றப்பட்டு அவர்களே கொல்லப்பட்டார்களே. நான் கால் தூசு. பிரபாகரன் இமயமலை, நான் வெறும் கூழாங்கல். நான் பிரபாகரனோடு என்னை ஒப்புமை காட்டவில்லை. சரித்திரத்திலே யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்கள் என்பதற்காகத்தான் நான் மாத்தையா மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் அவரே கொலை செய்ய முடிவெடுத்து விட்டார் என்று அதற்காகத்தான் சொன்னேன். பிரபாகரன் இமயமலையை போல உயர்ந்தவர், நான் வெறும் கூழாங்கல். என் மீது உயிராக இருந்தார், அவ்வளவுதான். இப்பொழுது இந்த தர்மபுரியிலே இந்த கூட்டம் முடித்து நான் விழுப்புரம் செல்ல வேண்டும். விழுப்புரத்திலும் சேர்வீர்கள் கூட்டம். மறுமலர்ச்சி திமுக கழகத்தை காப்பது யார்? நானா? இல்லை, இல்லை.
இந்த கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள். அவர்கள்தான் இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். 2 பேர் வெளியேறிய போது சேலத்திலே மறுமலர்ச்சி திமுக பொதுக்குழு என்று போட்டி பொதுக்குழுவை நடத்திய போது தினமலர் பத்திரிகை 8 காலம் போட்டது. மறுமலர்ச்சி திமுகவில் இருந்து வெளியே சென்றவர்கள் சேலத்திலே போட்ட பொதுக்குழு புஸ்வானம். தினமலர் 8 காலத்திலே புஸ்வானம் பிசுபிசுத்து போனது. 65 பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அங்கே கலந்து கொண்டார்கள். ஆனால் ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர் வீட்டுக்கும் சென்று 4 லட்சம் தருகிறோம், 5 லட்சம் தருகிறோம், நீங்கள் சேலம் பொதுக்குழுவுக்கு வாருங்கள் என்று அழைத்த போது நம் பொதுக்குழு உறுப்பினர்களின் வீட்டிலே இருக்கக்கூடிய துணைவியர் தாய்மார்கள் விளக்கமாறு பிரிஞ்சு போகும், வெளியே போகும் என்று பொதுக்குழு உறுப்பினருடைய மனைவியும் தாயாரும் சொன்னார்கள். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 1280 பேர் என்னோடு வந்து அபிடவிட் கொடுத்தார்கள். அத்தனை எலெக்ஷன் கமிஷனை சப்மிட் பண்ண அந்த பொதுக்குழு உறுப்பினர்களின் பாதங்களை நான் தொட்டு இங்கிருந்தே வணங்குகிறேன். அவர்கள் அந்த கட்சியை காப்பாற்றினார்கள். இன்றைக்கும் இந்த கட்சியை காப்பவர்கள் அடிமட்ட தொண்டர்கள் தான். அடித்தள கற்களாக இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் உங்களை போன்றவர்கள் தான் தமிழ்நாடு பூராவிலும் இருக்கிறார்கள். ஆக பிரணாசை 4 லட்சத்தை கண்ணாலே வாழ்க்கையிலே பார்க்காத பொதுக்குழு உறுப்பினர்கள், டெய்லராக இருப்பவர்கள், டீ கடை வைத்திருப்பவர்கள், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவர்கள், இப்படிப்பட்ட நடுத்தரத்தை விட குறைந்த பொருளாதாரத்திலே உள்ள நம் தோழர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மறுமலர்ச்சி திமுக என்கிற இந்த இயக்கத்தை காப்பாற்றி கொடுத்த மனித தெய்வங்கள். அவர்கள் காலடியிலே நான் விழுகிறேன். என்னால் இந்த கட்சி காப்பாற்றப்படவில்லை, அந்த பொதுக்குழு உறுப்பினர்களால் இந்த கட்சி காப்பாற்றப்பட்டது. இன்றும் அதே உணர்வோடுதான் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு எங்கும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஆகவே எது நேர்ந்தாலும் சரி, அன்று சொன்ன வார்த்தை, அக்டோபர் 18 டேவிட் வீட்டிலே சொன்ன வார்த்தை நான் மீண்டும் நினைவூட்டுகிறேன். என் பின்னால் வாருங்கள், உங்களை மந்திரியாக்குகிறேன், எம்எல்ஏ ஆக்குகிறேன் என்று நான் சொல்லவில்லையே. என்னோடு வந்தால் துன்பப்படுவீர்கள். போராட்ட கலைஞருக்குத்தான் வர வேண்டியிருக்கும், கண்ணீரும் ரத்தமும் தான் மிச்சமாக இருக்கும் என்று நான் சொன்னதைத்தான் மீண்டும் சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலையும் என்னிடமிருந்து விலகி சென்றவர்களை பற்றி எந்த மேடையிலும் ஒரு வார்த்தை நான் குறை பேசியது கிடையாது. எந்த மேடையிலும் என்னோடு இருந்தார்கள், இருந்த வரைக்கும் நன்றி, அவர்கள் நன்றாக இருக்கட்டும். அப்படித்தான் செஞ்சியார் போன போதும், எல்ஜி போன போதும், கண்ணப்பன் போன போதும் நான் சொன்னேன். ஆகவே என்னை விட்டு விலகி செல்கிறவர்கள் நன்றாக இருக்கட்டும், அவர்களை நான் பழிக்கவில்லை. ஆனால் என்னோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் வாழும் பூமி செந்தமிழ்நாடு. இந்த செந்தமிழ்நாட்டை காப்பதற்கு நான் சின்ன வயதிலேயே தமிழ் மீது பற்றுக்கொண்டு அண்ணாவின் பேச்சால் கவரப்பட்டு கலைஞரின் திரைப்பட வசனங்களை மனப்பாடம் செய்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாணவனாக வந்தவன். 30 ஆண்டுகள் அங்கே பயணம், பல போராட்டங்கள், பல சிறைச்சாலைகள். அதற்கு பிறகு 31 ஆண்டுகளாக இந்த பயணம். நரேந்திர மோடியை ஆதரித்தேன் தேர்தலிலே. ஆனால் ராஜபக்சேயை பதவி பிரமாணத்துக்கு அழைத்திருக்கிறார் நரேந்திர மோடி என்றவுடன் குஜராத் பவனுக்கு போன் செய்தேன். I want to meet the Prime Minister immediately. அப்ப பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி உடனே வர சொன்னார்கள். நானும் கணேசமூர்த்தியும் போனோம். அவர் அமித்ஷாவோடு வந்து உட்கார்ந்தார். உங்க பேச்ச குஜராத்தில் நான் தான் குஜராத்திய மொழிபெயர்த்த ஞாபகம் இருக்கா வைக்கோ அப்படின்னு கேட்டார். ஆமா, முரளி மனோகர் ஜோஷி இந்தியில மொழிபெயர்க்க வந்தார். நீங்கள் அவரை போய் நாற்காலியில் உட்கார சொல்லிவிட்டு வைகோ பேச்சை நான் என் தாய்மொழி குஜராத்திலே மொழிபெயர்ப்பேன் என்று சொன்னீர்கள். அதை பற்றி இப்பொழுது ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். இது நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க. கோபம் வராமல் என்ன செய்யும்? எங்கள் முதுகிலா குத்தினீர்கள், எங்கள் நெஞ்சிலேயே குத்தி விட்டீர்களே. கொலைகார பெயரை பதவி பிரமாணத்துக்கு அழைத்திருக்கிறீர்களே. நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன். அரசியலில் சல்லி காசு நான் சம்பாதிக்காதவன். பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் பார்த்த பார்வை அப்படியே நிலைவிட்டு நின்றது. நான் அவர்களிடம் சொன்னேன், நான் லட்சியங்களுக்காக வாழ்பவன், கொள்கைகளுக்காக வாழ்பவன்.
இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ராஜபக்சே எதிர்த்து நீங்கள் எங்கள் எதிர்ப்பை பொருட்படுத்தி கொடுத்த அழைப்புதலை திரும்ப பெற்றுக் கொள்ளாவிட்டால் நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற போது நான் 1000 பேரை திரட்டி பாராளுமன்றத்துக்கு எதிரே கருப்பு கொடி காட்டுவேன் என்று சொன்னேன். இந்தியாவிலேயே அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற போது எந்த கட்சியும் எதிர்ப்பு காட்டவில்லை. இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி உங்களின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அது மட்டும்தான் கருப்பு கொடி காட்டியது. நாங்கள் கைது செய்யப்பட்டோம். அங்கே பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கப்பட்டோம். பதவி பிரமாணம் ராத்திரி 9:30 முடிந்தது. 10 மணிக்கு எங்களை விடுதலை செய்தார்கள். அன்றோ வாழ்க்கையில் கொள்கை லட்சியத்திற்காகத்தான் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினேன். இந்துத்துவ சக்திகளும் பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட பூமியை, தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமய முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் வெளியேற்றி செய்ய வேண்டும் என்று அலகாபாத்திலே போட்ட மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இந்துத்துவ சக்திகள், RSS, பிஜேபி என்ன தீர்மானம்? இந்தியா என்று இந்த நாட்டை அழைக்கக்கூடாது என்று, பாரத் என்று தான் அழைக்க வேண்டும். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாக்குரிமையும் கிடையாது, ஓட்டுரிமையும் கிடையாது, அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தலைநகர் டெல்லி மாற்றப்பட்டு வாரணாசியிலே தலைநகர் ஆக்கப்பட வேண்டும். இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்தியாவிலே இருக்க வேண்டும். இந்த பிரகடனத்தை ஊர் ஊராக போய் சொன்னவர் வைகோவை தவிர தமிழ்நாட்டிலே எந்த தலைவர்? நான் ஊராக போய் சொன்னேன். இப்படி ஒரு தீர்மானத்தை பிஜேபியும் RSS சேர்ந்து போட்டிருக்கிறது. ஆனால் பத்திரிகை தர்மத்தை காலிலே போட்டு குவித்துவிட்டு வைகோ பிஜேபிக்கு போகிறாரா என்று 3 நாட்களாக செய்தி போடுகிறார்களே. உங்களுக்கு மனச்சாட்சியே கிடையாதா? என்ன வேணா இழிவா எழுதுவீங்களா? கற்பனையே எழுதுவீங்களா? எதையும் வெளிப்படையாக சொல்லிவிட்டு செய்கிறவன் தான். பிஜேபி அலையன்ஸ் வேணான்னு மூஞ்சில அறிஞ்ச மாதிரி வைகோவை மந்திரியாக்குவார் நரேந்திர மோடி என்று சொல்லிக் கொண்டிருந்த போது உதறிவிட்டு வெளியேறி வந்தவர்கள் நாம். பிஜேபி தேவையில்லை என்று வந்தவர்கள் நாம். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்துத்துவ சக்திகளை நுழைய விடக்கூடாது. அதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டு வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சி, நல்லாட்சி நடத்துகிறார், சாதனைகளை செய்கிறார். ஆக இந்த தேர்தலில் அவர்களோடு தான் நாங்கள் தோழமையாக நிற்போம். திமுக ஜெயிக்கும், தனிப்பட்ட மெஜாரிட்டியிலேயே ஆட்சி அமைக்கும். இதை நாளைக்கு இத்தனை நாள் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எந்த பத்திரிகையாவது நான் சொன்ன வரிகளை ஒரு 2 வரி பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்களா? எந்த பத்திரிகையாவது? நான் கூட்டத்துக்கு கூட்டம் இதை சொல்லுகிறேன். இந்துத்துவ சக்திகளை நுழைவிடாமல் தகர்ப்போம், தரைமட்டம் ஆக்குவோம். பிஜேபி ஒரு எந்த உறவும் ஒட்டும் கிடையாது. இதை ஊராக பேசுகிறேனே, ஏன் நீங்கள் போடவில்லை? பிஜேபி பக்கம் சாய்கிறானா? வாத மேடைகளிலே மெத்தப்படுத்த மேதாவிகள் நேர்பட பேசுகிறேன். பேச்சரங்கத்திலே, கேள்வி நேரத்திலே என்னை பழித்து பேசுகிறார்களே, அவர்கள் அந்த சகோதரர்களுக்கு கேட்கிறேன், உங்கள் மனச்சாட்சி 1% உங்களிடம் வேலை செய்கிறதா இல்லையா? ஏன் என்னை பழிக்கிறீர்கள்? நான் தமிழ்நாட்டுக்காக சேவை செய்துவிட்டுத்தான் பிஜேபி கூடாரத்தை விட்டு வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைத்தேன். 177 தொகுதியிலே நின்றவன் 6 தொகுதி சீட்டுக்காக அங்கே காத்து கிடக்கிறான். இது முந்தா நாள் எழுதுகிறார்கள். எழுதுங்கள். 177 தொகுதியில் நின்று நிற்றாலும் வேட்பாளருக்காக மக்கள் ஓட்டு கிடையாது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதனால் என்ன? எத்தனையோ பெரிய தலைவர்கள் எல்லாம் உலகிலே தோற்கடிக்கப்பட்ட போது நான் சாதாரணம், நான் எம்மாத்திரம். ஆகவே அரசியல் ரீதியாக ஒரு கூட்டணியை உடைத்துக் கொண்டு அவன் வெளியே போகிறான் என்றால் தமிழர்களுக்காக சென்றேன். கூட்டணியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தேன். பிஜேபியை எதிர்த்து கருப்பு கொடி காட்டினேன். இந்த சரித்திரம் மறுமலர்ச்சி திமுகவை தவிர எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டிலே கிடையாது. 1/2 மணி நேரம் தான் பேச வேண்டும் என்று ஆடிட்டரும் செந்தில் அதிபரும் சொன்னார்கள். உங்களுக்கு உடல் நலம் இல்லை,
ஒரு 25 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னார். நான் சரி என்று ஒப்புக்கொண்டுதான் வந்தேன். ஆனால் பேச ஆரம்பித்த பிறகு வந்திருக்கிற உங்களிடத்தில் நான் பதிய வேண்டியதை பதிவு செய்வோம் என்றுதான் இவ்வளவு நேரம் பேசினேன். நான் இனி விழுப்புரம் செல்வதற்கே இரவு 7 மணி ஆகிவிடும். பரவாயில்லை, தர்மபுரிக்கு பல ஆண்டுகளாக வராதவன் கடைசியாக இங்கே படமாக இருக்கிறாரே தியா பாண்டியன், அவருடைய வீட்டுக்கும் வந்தேன். அவருடைய தாயார் மறைந்த போது அவருக்கு சட்டமன்றத்திலே போட்டியிட, நாடாளுமன்றத்திலே போட்டியிட வாய்ப்பெல்லாம் கூட கொடுத்தோம். இன்றைக்கு கட்சி தோழர்கள் அவர் படத்துக்கு திறந்து வைத்து மாலை போட வேண்டும் என்றார்கள். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் உணர்ச்சிமிக்க தோழர்களை பார்க்கிறேன், துடிப்பு நிறைந்த இளைஞர்களை பார்க்கிறேன். வந்து கட்சியிலே சேர்ந்த இளைஞர்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதை போல men may come and men may go, but I go on forever என்று டென்னிசன் புரூக்ஸ் கவிதையிலே எழுதியதை போல மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நான் நிரந்தரமாக சலனமின்றி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த நதி சொல்வதாக அந்த புரூக்ஸ் கவிதையிலே டென்னிசன் எழுதியிருந்தாலே அதை போலத்தான். Some people may come and some people may leave, but I go on forever. MDMK will go on forever. நன்றி, வணக்கம்.